ஹலோ மக்களே! உங்கள் அனிமையோரியான டாட்டா வெயிட்டிங்கிற என்னோட சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். இன்னைக்கு குமா 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 பேர் எபிசோட் 3 இதோ உங்களுக்காக. எடுத்தோனே நம்ம ஹீரோயின் தான் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினி இப்போ தான் தூக்கத்துலேருந்து எழுஞ்சிக்கிட்டு, ரொம்ப சலுப்பாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக ஜன்னல் முன்னாடி நிறுத்திட்டு விண்டோவை திறந்துக்கிட்டு, ஆகா என்னமோ ஒரு ஃப்ரெஷ் காற்று அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினி நல்லா ஃப்ரெஷ்ஷாக காற்று வாங்கிட்டு, சரி இப்போ நம்ம அடுத்து என்ன தான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடி முன்னாடி நின்றுக்கிட்டு தன்னுடைய பழைய ட்ரெஸ்ஸான கரெக்ட் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு, ஓகே இப்போ தான் பர்ஃபெக்டாக இருக்குது, இது வேட்டைக்கான நேரம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினி இருக்கிற எல்லா உள்ஃபையும் போய் வேட்டையாடிட்டு இருக்காங்க. அதை மிஸ்ஸுன்னு கம்ப்ளீட் பண்ணு. இங்கே வந்து அந்த குட்டி பண்ணிட்டு, இங்கே பாரு எக்கச்சக்கமான வேட்டையாடி இருக்கேன், இது எல்லாத்தையுமே நீ தோல் உரிச்சு வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து ஃபஸ்ட்டு உல்ஃபை கொடுக்குறாங்க. அது பார்த்தா 40 உல்ஃபுக்கு மேலே இருக்கும். செகண்ட் என்ன பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு மாநாட்டம் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் கொம்பு மானதையும் வெட்டி வந்து இந்த இது போதுமா அப்படின்னு இதையும் வச்சு வெட்டிக்க அப்படின்னு சொல்லும்போது, அடுத்து இது மட்டும் கிடையாது, பெரிய போர்க்கு ஒன்று இருக்கும், அதையும் நல்லா வேட்டையாடிட்டு இந்தா இதுக்கு மேலேயும் கட் பண்ணி வச்சிரு அப்படின்னு சொல்லும்போது, நம்ம குட்டி பொண்ணு இருந்துக்கிட்டு இதெல்லாம் சாக்கா பார்த்துக்கிட்டு, அதுக்கு வாய்ப்பே இல்லை, இங்கே பாருங்கக்கா நீங்கள் எக்கச்சக்கமாக வேட்டையாடி வந்துருக்கீங்க, அதுவே வெட்டி முடியாமல் இன்கம்ப்ளீட்டாக இருக்குது, அப்படி இருக்கும்போது இதை நான் எப்படி கம்ப்ளீட் பண்ணுவேன் அப்படின்னு கேட்கும்போது, அப்போ அந்த அங்கிள் ஜென்ஸ் வந்துக்கிட்டு, இங்கே பாருமா நீ வேட்டையாடிட்டு வந்து எல்லாத்தையும் கொடுக்குறது சரிதான், ஆனால் நீ கொஞ்சம் ஏச்சு பச்சியா, உன்னோட தங்கச்சியோ கொஞ்சம் சின்ன வயசு தான் இருக்குது, அப்படி இருக்கும்போது எப்படி எல்லாத்தையும் வெட்டி கொடுப்பா, உங்களுக்கு எனக்கு வெட்டி கொடுக்கணும் தான் ஆசையாக இருக்குது, அப்படி இருந்தாலும் நான் ஒரு சின்ன பொண்ணு தான், அப்படின்னா என்னென்ன ஒரு லிமிட் தான் இருக்குது, அது மட்டும் கிடையாது. இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஃபெசிலிட்டி அவ்வளோக்கா கிடையவே கிடையாது, ஏதோ 2-3 பேர் தான் இருக்காங்க வேலை செய்கிறதுக்கு, அப்படி இருக்கும்போது நீங்கள் கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா எங்களால் எப்படி ஒரே நாளில் கட் பண்ணி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நம்ம ஹீரோயின் வந்து பரவாயில்ல உங்களால் எவ்வளோ முடியுதோ அதை மட்டும் கட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, குட்டி ஃபீனாக இருந்துக்கிட்டு நீங்கள் சொல்கிறபடியே நான் செய்கிறேன், முடிஞ்சளவுக்கு என்ன பெஸ்ட் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் சந்தோஷப்படுறாங்க. இதை நான் கேட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு, கண்டிப்பாக உன்னை இந்த அளவுக்கு நான் விட மாட்டேன், உனக்கு முடிஞ்சளவுக்கு நான் சப்போர்ட் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி முற்றி ஏதாச்சும் மாற்ற முடியுமான்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க சொன்ன மாதிரி அங்கே பார்த்தீங்கன்னா 2 பேர் தான் வேலை செஞ்சுக்கிட்டு கிடக்குறாங்க. இப்படி இருக்கும்போது எப்படி எக்கச்சக்கமாக கொண்டு வருது அப்படின்னு நம்ம ஹீரோனி வந்து ஒரு விஷயத்தை யோசிச்சுக்கிட்டே போயிட்டு கிடக்குறாங்க. எங்கேயும் போகிறாங்க பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க கீழடுக்கு தான் போயிடறாங்க. ஏதாச்சும் நமக்கு புதுசாக ஏதாச்சும் மிஷின் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு கிடக்காங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல கீழடுக்கில் வேலை செய்கிற பொண்ணு வந்துக்கிட்டு, இங்கே பாருங்கன்னா நீங்கள் ரொம்பவும் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, நீங்கள் எல்லாத்தையும் வேட்டைறீங்க, அதெல்லாம் சரி தான், அதே என்ன சரி பாருங்க நீங்கள் எல்லாத்தையும் வேட்டினால சில பேருக்கு எதுவுமே கிடைக்க மாட்டேது அப்படின்னு முக்கால்வாசி பேர் ரொம்பவும் கஷ்டப்படுறாங்க, வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோயின் அந்த அளவுக்கு வேட்டையாடுறோம், நான் இப்போ தானே புதுசாக வந்திருக்கேன், என்னுடைய லெவல் எல்லாம் தான் அதிகப்படுத்தணும், அதுக்காண்டி தான் எல்லா மிஷின் கம்ப்ளீட் இருக்கேன், நீங்கள் என்ன புதுசாக வந்திருக்க மாதிரி இருக்கீங்க, கடையிலாம் வேட்டையாடுறீங்களா அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோயின் ஆட போங்கட எனக்கு எதுவுமே தர மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு சோகமாக படுக்கும்போது, அந்த இது பார்த்தீங்கன்னா லன்ஸ்ன்னு சொல்லி ஒருத்தன் வந்திருக்கான், இவனோட பேர் பார்த்தீங்கன்னா லன்ஸு. சரிங்களா மக்களே, அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். இப்போ நம்ம ஹீரோயின் வந்து அவங்க பாட்டு உட்காந்துருக்கும்போது இவன் வந்து கத்த ஆரம்பிக்கிறான், நீ தானே உனக்கு தானே எவ்வளோ தைரியம் இருந்தா எங்கள் டீமில் சேர்ந்தவன் வந்து நடிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, யாரா அவன் டீமில் சேர்ந்தவன் யார் அவன் அப்படின்னு கேட்கும்போது, அப்போ தான் லன்ஸும் சொல்ல ஆரம்பிக்கிறான், இதுக்கு முன்னாடி நீ சண்டை பார்த்தியா, அவன் பேர் தான் டாபரானு, அவன் தான் எங்கள் டீமுக்கு ஒரு ஹெட்டு மாதிரி அவனை நீ அடிச்சிட்ட அப்படின்னு சொல்லும்போது, உனக்கு என்ன எவ்வளோ தைரியம் இருக்கும் அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கும்போது, அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒருத்தன் வந்துட்டு நிற்கிறான், அவனோட பேர் பார்த்தீங்கன்னா கில்லு. அவன் இருந்துட்டு கொஞ்சம் அமைதியாக லன்ஸு, நீ இந்த அளவுக்கு சத்தம் போட வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லும்போது, என்னை ஏன் ஸ்டார்ட் பண்ணுற, இவங்கள தான் நீ ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது, அந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு வந்துட்டு நீ கொஞ்சம் அமைதியாக லன்ஸ்னு சொல்கிறான். யார் இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா லூரினா, அவங்க வந்து இந்த மாதிரி இவன் டிஸ்டர்ப் பண்ணிருக்கீங்களா மன்னிச்சிருங்க, நாங்கள் எல்லாருமே ஒரே டீம் தான் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ எல்லோரும் உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இங்கே பாருமா எங்களுக்குன்னு ஒரு கொஸ்டின் இருந்துச்சு, அதுதான் அந்த கோப்ளின்னு வேட்டையாடுறது, அது வேட்டையாருக்கு எல்லாத்துக்கும் தகுதியான ஒரு ஆள் தான் டாப்ரின்னு, அவனை நீ போட்டு அடிச்சு போட்டுட்ட அப்படின்னு சொல்லும்போது, எது அந்த காப்ளின் நாட்டு ஒருத்தன் தானே அவனுக்கு காப்ளின்ல எரிஞ்சுட்டு மஞ்சக்கலம் கத்த, அவன் செஞ்ச தப்புக்கு அவன் அனுப்பிச்சிட்டு போகிறான், நீ ஏன்டா கத்திக்கிட்டு கிடக்கிற இந்த பொண்ணு சொல்ல, லன்ச் இருந்துக்கிட்டு நீ யாருடைய சைடு அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறான், நீ கொஞ்சம் அமைதியாரு, அவன் தான் தப்புனா எல்லாத்தையும் நான் விசாரிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள்லாம் யாரோட சைடு இருக்கீங்க, நீங்கள் சத்தம் போட வேண்டியது, எங்கள் கரண்ட் ட்ரெஸ் போட்டு உட்காந்துருக்க பார்த்தீங்களா, இந்த பொண்ணுக்கு தான் நீங்கள் சத்தம் போடணும், அதை விட்டுவிட்டு என்னையே சொல்லிக்கிட்டு கிடக்குறீங்கன்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோயின் பார்க்குறா யாரா அந்த கும்பல் அப்படின்னு சொல்லிட்டு சரி நைஸாக எஸ்கேப் ஆகலாம்னு சொல்லி போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா கில்டர் வேலை செய்கிற பொண்ணு வந்து நின்றுக்கிட்டு இருக்காங்க. என்னப்பா எல்லாரும் மிஷினை முடிச்சிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, நீங்கள் எல்லாரும் மிஷினை முடிச்சா தான் உங்களோட டீம் லெவலப் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசிக்கிட்டு கிடக்குறாங்க. அப்போ இருந்துக்கிட்டு நாங்கள் இன்னும் அந்த மிஷினை முடிக்கவில்லை, எங்களுக்கு அந்த மிஷினை வந்து தள்ளுபடி ஆகணுமா, ஏன்னா எங்கள் டீமில் ஒரு ஆள் குறையுது அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோனி விட்டா போதுண்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆக பாருங்க. எல்லா இடத்துலையும் நம்ம ஹீரோனை நோக்க போக அப்போ நம்ம கில்டர் வேலை செய்கிற பொண்ணு இருந்துக்கிட்டு, இங்கே பறியும்னா கொஞ்சம் ஒரு நிமிஷம் நில்லு அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோனி இந்த டீமோட கோர்த்து விட்டாங்க இந்த கீழ் வேலை பொண்ணு இருந்துக்கிட்டு, அப்போ நமக்கு இருந்துட்டு அந்த கோப்ளின் தான் வந்து அம்பளுத்துச்சு, அதை அடிச்சதுக்கு எனக்கு எந்த தண்டனையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எங்களை மன்னிச்சிருங்க, எங்களுக்கு டீமோட இப்போ அந்த ரிஜெக்டும் பண்ண முடியலை, இந்த நம்ம மிஷினை கம்ப்ளீட் பண்ணி ஆகணும், அப்போ தான் எங்களுக்கு வந்து பாயிண்ட் ஏறும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூரினாவும் சொல்ல, நம்ம ஹீரோனுக்கு அது கொஞ்சம் புரியுது, சரி நம்ம மேலே தான் தப்பு இருக்குது, அந்த கோப்ளின்
டோபரான் அடிச்சது நம்மளோட தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லூரினாவும் பார்க்குறாங்க. அவன் பேர் டோபரான் கோபிலும் கிடையாது. அவனும் ஒரு ஸ்ட்ராங்கான பிளேயர் தான் அப்படின்ட்டு லூரினாவும் சொல்லுவாங்க. எதா இருந்தாலும் என்ன அவனோட பேர் பார்த்தீங்கன்னா கோபலின் டோபரன் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன்னு சொல்ல. அவன் அப்படி கூப்பிடாத அவன் உண்மையில ரொம்ப ஸ்ட்ராங்கானவன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு லூரினாவும் சொல்ல. அப்படியா அப்படின்னா எனக்கு தெரியலையா அவன் உண்மையில பார்க்குறக்கு கோபலி மாதிரி தான் இருந்தான்னு சொல்லும்போது இந்த சைடு லூரினாவும் இல்லையா அவன் கோபலி மாதிரி தான் இருந்தான்னு சொல்லிட்டு வாயை தவறி சொல்லிடுறா. பார்த்தியா நீயே ஒத்துக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரியாக சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. லூரினா வந்துக்கிட்டு ஆக ரொம்ப பயமாக இருக்குது என்ன பண்ண போகிற அப்படின்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் அழகாக தூக்கிக்கிட்டு ஒரு நிமிஷம் இரு இன்னும் நம்ம டக்குன்னு போயிடலாம் அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆச்சுன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் மின்னல் வாரத்தில் ஓடுவாங்க பாங்க. நான் ஸ்டாப் பண்ண சொன்னேனே ஏன் ஸ்டாப் பண்ணல அப்படின்னு கேட்டு நான் மயக்கத்தில் இருந்துட்டு இருக்கிறேங்க. சரி வா நம்ம வர வேண்டிய இடத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு முன்னாடியே அந்த கோபிலின் இருக்க கோவைக்கு வந்துட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மக்களே முன்னாடி பார்த்தீங்கன்னா 4-5 ரொம்ப சிடிசாக இருக்க அந்த கோபிலின் தான் பார்த்துட்டு இருக்காங்க. 4-5 இருக்காங்களா அவ்வளோக்கு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கனா 50 பேர் இருப்பாங்க. நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாங்கன்னா தன்னுடைய பவரை யூஸ் பண்ணி பார்க்குறாங்க. அங்கே எத்தனை கோபிலின்ஸ் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100க்கு மேலே எக்கச்சக்கமாக இருக்கும் போல இருக்குது. இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோ நின்று உள்ளக்கு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கோபிலின் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லூரினா கிட்ட சொல்ல நம்ம ஹீரோ நின்றுட்டு அதெல்லாம் கவலைப்படாத நான் எல்லாத்தையுமே பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனையும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம லூரினா வந்துக்கிட்டு இங்கே பாருங்கன்னா உள்ளக்க அவசரப்பட்டு பார்க்காத நம்ம ஆட்கள்லாம் வர வரைக்கும் வெயிட் பண்ண அப்படின்னு சொல்லும்போது நம்ம நான் ஹீரோயின் கேட்குறாளா அது இருக்கிற எல்லாத்தையும் கொண்டு போட்டு நம்ம ஹீரோயினி பற்றி உள்ளே போயிட்டு கிடக்குறாங்க. ஃபயர் ஃபால் விட்டுட்டு அங்கே பார்த்தீங்கன்னா வெளியே வராத அளவுக்கு ஒரு பொம்மையை வர வச்சுட்டாங்க. நம்ம லூரினா வந்துக்கிட்டு இங்கே வா கோபிலன் கட் பண்ணி டைமண்ட் எடுத்தால் தான் எல்லாம் காசு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கூப்பிடும்போது நம்ம ஹீரோயினி வா நான் வரமாட்டேன் என்னால் கொல்ல மட்டும் தான் முடியும் வெட்டி எடுக்கிறனால நீ தான் பண்ணணும்னு சொல்லிவிட்டு இந்த சைடு பார்த்தீங்கன்னா உள்ளக்க பார்த்தீங்கன்னா அந்த கோபிலோட கிங் இருக்குன்னு சொல்லும்போது நம்ம லூரினா பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. கிங்கா வா போயிடலாம் அப்படின்னு சொல்லும்போது கொல்லப்படாத அந்த டாப்பரம் கோபிலிங்க நான் கொண்டுறேன் டாப்பரம் கோபிலிங் கிங் அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் பார்த்தியா நீ ஏன் ஒத்துக்கிட்டாமல் ஒரு கோபிலின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லும்போது அப்போ நம்ம ஹீரோயின் சிரிச்சு விளாண்டுட்டு கிடக்குறாங்க. அந்த சைடு பார்த்தீங்கன்னா அந்த கோபிலிங் கிங் தான் வந்துட்டு கிடக்கு. அது மட்டும் கிடையாது ரொம்ப குசியோ சிரிச்சு விளாண்டு கிடக்குறீங்க நானும் தான் சிரிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அக்கான்னு சிரிச்சிட்டு கிடக்கு. இதை நான் பார்த்த ஹீரோயின் கொஞ்சம் தள்ளி நின்று அதை அட்டாக் பண்ண வரும்போதுன்னு சொல்லிட்டு தன்னுடைய பவர் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கு எதுவுமே ஆகலை. இருந்தாலும் அவனை சும்மாட மட்டும் திரும்பி அடிக்கிறாங்க. அதுக்கு லைட்டாக காயமாகுது. திரும்பி அடிக்க வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பழத்தை உருவாக்கிட்டு தன்னுடைய பவரை யூஸ் பண்ணிவிட்டு அதை கொண்டுட்டாங்க. நம்ம லூரினாவும் பார்க்குறாங்க இன்னும் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்னு இப்போ தான் நம்ப ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது நம்ம ஹீரோயின் அங்கே இருக்க ஆயத்து தேவைப்படும் சொல்லிட்டு எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் நம்ம ஹீரோயின் வந்து லூனா இங்கே இருக்க எக்கச்சக்கமான கோபிலும் கிடைக்கு அது எல்லாத்தையும் நீ தான் டைமண்டை எடுக்கணும் உள்ளக்க இருந்து அப்படின்னு சொல்லும்போது நம்ம லூரினா போக பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹீட்டாக இருக்கும். அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு தன்னுடைய ஐஸ் பவரை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற எல்லா இடத்துமே கூலிக்காக மாற்றிட்டு இப்போ போய் இருக்கிற எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன்னு சொல்ல அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லூரினா வந்துக்கிட்டு எல்லாத்தையும் நான் ஒருத்தியாக கலெக்ட் பண்ண முடியும் நான் ஒரு மேஜிக்கு யூஸ் பண்ணுற ஒரு பொண்ணு என்னதான் சொன்னாலும் நம்ம ஹீரோயின் வந்து அடம்பிச்சிட்டே கிடக்குறாங்க. நானும் வர மாட்டேன் நீ ஒருத்தாலையும் தான் போய் இருக்கிற எல்லா டைமண்டும் எடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது எனக்கும் புரியுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லூரினாவும் சொல்லிட்டு சரிச்சுக்கிட்டு இருக்கிற எல்லா காபிலும் இருக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100க்கு மேலே கொண்டு இருப்பாங்க. அந்த எல்லா காபிலும் இருக்க டைமண்ட் எடுத்துகிட்டு இங்கிட்டு வெளியே வரும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் ஒரு சின்ன பில்டிங் கட்டி அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் தூங்கிட்டு கிடக்குறாங்க. இதெல்லாம் பார்த்தா நம்ம ஹீரோயின் தட்டி எழுப்புறாங்க. நம்ம ஹீரோயின் எழுந்து லைட்டாக பார்க்குறாங்க யார் வந்து எழுப்புறாங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பியும் அழகாக தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன தூங்குறது வெளியே வா கதவை தொண்டு வெளியே வா அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினும் ஒரு வழியாக வெளியே வந்துட்டாங்க. நீ பட்டு தூங்க ஆரம்பிக்கிற இருக்கிற எல்லாத்தையும் எடுக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கத்த ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயின் அதான் எல்லாத்தையும் முடிச்சாச்சே வா இது எல்லாத்தையும் இடிச்சிட்டு நம்ம பட்டு போக ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினி கட்டின விட இப்படிங்கிறக்குள்ளே இடிச்சு தள்ளிட்டாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் இருந்துக்கிட்டு வா போகலாமா ரெடியாக இருக்கே அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் வழக்கம் என்னம்மா கண்ணு தயாரிக்கா ட்ராவலுக்கு அப்படின்னு கேட்கும்போது இதை கேட்டோன்னே நம்ம லூரினாக்கு புரிஞ்சு போச்சு. ஆகா திரும்பியுமா என்னால் முடியாது வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருந்தாலும் நம்ம ஹீரோனி கேட்குறாளா அது பிடிச்சி தூக்கிட்டு அப்படின்ட்டு வந்துட்டாங்க. எங்கள் கில்டில் பார்த்தீங்கன்னா அந்த கோபிலின் கிங்கை பார்த்துட்டு எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. நம்ம இந்த கில்டு வேலை செய்கிற பொண்ணு இருந்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு டைமோட செக் பண்ணிட்டு இருக்காங்க. இது போலியாக தான் இல்லை உண்மையானது எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு எல்லாமே உண்மையானது தான் சொல்லும்போது இந்த சின்ன நம்ம லூரின் வந்துக்கிட்டு நான் தான் சொன்னேன் இவனை உண்மையில ரொம்ப ஸ்ட்ராங்கான பொண்ணு தான் நான் அதை என் கண்ணாலே பார்த்தேன் அப்படின்னு சொல்லும்போது இந்த சைடு கில்டு வேலை பண்ணிட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக கொண்டிருக்கீங்க உங்களுக்கு இது எல்லாத்துக்கும் ரொம்ப டைம் சொல்லும்போது நம்ம ஹீரோ இருந்துக்கிட்டு இங்கே பாருங்கள் நீங்கள் சொன்ன முடியாது இந்த மிஷின் முடிச்சு கொடுத்துட்டேன் இதுக்கப்புறம் என்னை தொந்தரவு பண்ணக்கூடாது நம்ம ஹீரோ நின்று போகலாம் முடியும்போது அந்த சைடு பார்த்தீங்கன்னா 2 பேரும் நின்றுட்டு இல்லை எங்களுக்கு முன்னாடி அந்த மாதிரி நினச்சதுக்கு என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோனையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. உண்மையிலே அவங்க 2 பேரும் ரொம்ப நல்லவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லூரினாவும் சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு சரி டாட்டா பாய் இந்த காப்ளின் கிங்கை கொண்டனால என்னால் சம்மனிங் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஒரு அனிமலை சன்மானம் பண்ணுறாங்க. இதுதான் கரெக்டி நம்பர் 1 சவாரி என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனையே எடுத்து சவாரி போயிட்டு கிடக்காங்க. நம்ம ஹீரோனையும் உழுகிற மாதிரி போகிறாங்க. ஆனால் அவங்க உழுக முடியல. சம்மனிங் பெஸ்ட்டுங்கிறனால கண்டிப்பாக என்னால் ட்ராவல் பண்ணும்போது நல்லா தூங்கிட்டு போகலாமே போலிட்டு நம்ம ஹீரோனையும் அதெல்லாம் தூங்கிக்கிட்டு இனிமேல் ட்ராவலை பற்றி கவலைப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் என்ன செய்யறாங்க இறங்கி தட்டி கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு அனிமல் வருது. அது வேறு எதுவும் கிடையாது அதுதான் போர். அதை பார்த்தோன்னே ஹீரோயின் சண்டை பழம் பார்க்கும்போது நம்ம கரடி சும்மாவாக இருக்கும் ஒரே அடி தான் அது போக்குங்கிறது அப்படியே பறந்து போயிடுச்சு. இதெல்லாம் பார்த்தா நம்ம ஹீரோ வந்துட்டு நீ பார்க்க பொசுன்னு மட்டும் கிடையாது ரொம்பவும் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீ பொசுனாக வேற இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஜாலியாக விளாண்டுக்கிட்டு கிடக்குறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா சரி நெக்ஸ்ட் ஏதோ
ஒன்று வந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினையும் ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. அதில பார்த்தீங்கன்னா, அந்த வெள்ளை கலர் கடி இருக்குது பார்த்தீங்களா, அது வர ஆரம்பிக்குது. இது பார்த்தீங்கன்னா ரொம்பவும் சோகமா இருக்கு. இத பார்த்தோனே நம்ம ஹீரோயினுக்கு புரிஞ்சு போச்சு. ஓகே, ஓகே நான் உன் மேலே சவாரி பண்ணுறேன் அப்படின்னு சொன்னோனே, அதுக்கும் கொஞ்சம் ஜாலியாகுது. இது என்னென்ன நினைக்குதுன்னா 2 கொஞ்சம் ஆப்போசிட். எனக்கு மேல தான் ஹீரோயின் வந்து ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற கேரக்டர். நம்ம 2 கரடியும் நம்ம குட்டி தங்கச்சிட்ட வந்து இங்க பார்த்தியா, இந்த 2 கரடி இருக்கு. 2க்குமே நம்ம பேர் வச்சோம்னா, என்னென்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்கும்போது, நம்ம குட்டி தங்கச்சியும் பார்த்துக்கிட்டு இருக்கு. இது 2மே ரொம்ப பார்க்கவே ரொம்ப பொசுன்னு ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம குட்டி தங்கச்சி இருந்துக்கிட்டு அதுலேருந்து வந்து தட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. ரொம்பவும் சந்தோஷப்படுது நம்ம குட்டி தங்கச்சி. இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு ரொம்பவும் சந்தோஷமா இருக்கு. நான் வெள்ளையா இருக்க கரடிக்கு பேர் குமாயூரு, கருப்பா இருக்க கரடி பேர் குமாகியோ. சரிங்களா மக்களே? இப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு சரி எல்லாரும் சொல்லி ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டு இருக்காங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குட்டி படம் போகும்போது, எங்கே போற? கொஞ்சம் வெயிட் பண்ணு, உனக்கு ஒரு இடத்த காமிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்க பார்த்தீங்கன்னா இடம்னா வாங்குவாங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கு வராங்க. அங்கே வாங்க உங்களை எல்லாத்தையும் நான் வர வைக்கிறேன், உங்களுக்கு நான் என்ன வேணும்னு கேட்கும்போது, நான் ஒரு இடம் வாங்க வந்திருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லும்போது, சரி இல்லைங்க நான் மேப் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்க போகும்போது, நம்ம ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள ஒரு டவுட்டாகவே பார்த்துட்டு கிடப்பாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம புதுசாக ஏதாச்சும் ஒருத்தர் பார்க்குறோம்னா ஒரு டவுட்டாக பார்ப்பீங்களா, அதே மாதிரி பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்க வந்துட்டு சரி இந்த மேப்பில் எந்த இடத்துல உங்களுக்கு வேணும்னு கேட்கும்போது, நம்ம ஹீரோயின் ஒரு இடத்த சூஸ் பண்ணுறாங்க. எதுக்காக அந்த இடத்த சூஸ் பண்ணுறீங்கன்னு கேட்கும்போது, அங்கே தான் என்னோட தங்கச்சியும் இருக்கா, அப்போ அவளுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, அந்த இடத்துல வேலை செய்கிற பொண்ணு வந்துட்டு நம்ம ஹீரோயினை உத்து பார்க்க வர பாருங்க. இந்த சைடு நம்ம தங்கச்சிக்கு இங்கே என்ன தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேந்த முடிஞ்சுக்கிட்டே இருப்பா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, யாருங்க தான் அந்த மாதிரி வந்து பார்த்தேன். இப்போ எனக்கு கடையில் தெரிஞ்சிச்சு நீங்கள் யாருன்னு. நீங்கள் தானே அந்த ஃபேமஸான யூனாங்கிற பொண்ணு கரெக்ட் ட்ரெஸ் போட்டிருக்கீங்களே அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம்மா நீங்கள் கேள்விப்பட்டது எல்லாமே உண்மை தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நான் தான் அந்த யூனாங்கிற பொண்ணு இப்போ தான் வந்து ஜாயின் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். எனக்கு தப்பு அந்த இடமும் தேவைப்படுது. ஏன்னா நான் எக்கச்சக்கமாக வேட்டையாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் சொல்கிறாங்க. உங்களுக்கு அந்த இடம் கண்டிப்பாக கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுடைய பிஸ்னஸ் வந்து முன்னேற வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடையில் வேலை செய்கிற பொண்ணுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வாங்கின இடத்துக்கு தான் வந்திருக்காங்க. இங்கே வந்து பார்த்துட்டு இந்த இடம் ரொம்ப அழகாக இருக்குது, சுற்றியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சின்னு சொல்ல நம்ம ஹீரோயின் இருந்துக்கிட்டு சரி இந்த இடத்துல நம்ம ஒரு பில்டிங் கட்டுவோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து தங்கச்சியை பார்த்துக்கிட்டு நீ என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஒரு பில்டிங் உருவாக்குற பாருங்க எப்படி இருக்குது டாடா அப்படின்னு சொல்லும்போது, உள்ளே போய் பார்த்தா எக்கச்சக்கமான வசதிகள் எக்கச்சக்கமாக இருக்குது. நான் பார்த்து நம்ம தங்கச்சி எனக்குன்னு ஒரு வீடு இருக்குது, ரொம்ப தேங்க்ஸ்க்கா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீர் விட்டு அழகுறாங்க. இதில் கட்டினதில் பார்த்தீங்கன்னா நம்ம தங்கச்சிக்கு தான் எக்கச்சக்கமாக சந்தோஷம் இருக்கும் போல இருக்குது. அப்படியே அந்த வீட்டோட வெளியே கட்டிங்கன்னா அங்கேருந்து ஒரு பொண்ணு வந்து நைஸாக எட்டி பார்க்குறாங்க. இதோட இந்த எபிசோட் முடிவடையுது. சரிங்களா மக்களே என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பெல்லைக்கு நான் வச்சுக்கோங்க. முக்கியமாக லைக் பட்டனும் இருக்குது, அதை தட்டுங்க மக்கள். அப்போ தான் என்னோட வீடியோ நிறைய ரெக்கமெண்ட் பண்ணுவேன். சரிங்களா மக்களே? டாட்டா பாப்பா, உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன்.